வணக்கம் நண்பர்களே. நம்ம கனகம்பட்டி ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல கனகம்பட்டி ஐயாவை கோயிலுக்கு போறப்போ வேற கோயிலுக்கு போலாமா, அது சரியா தப்பா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா பகவான் இருந்தப்போ ஒரு பக்தர் வாழ்க்கையில நடத்தின அதிசயத்தை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஐயா அதுல என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிற உட்கருத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம வேற கோயிலுக்கு போயிட்டு கனகம்பட்டிக்கு போறது கரெக்டா தப்பாங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதோட முழு விவரமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பதிவுல கனகம்பட்டி போறப்போ ஐயா வேற கோயிலுக்கு போயிட்டு வர்றது கரெக்டா தப்பா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஐயா வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள்ல தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு பல அற்புதங்களை மிக எளிமையான முறையிலையும் கண்ணுக்கு முன்னாடி வெளிப்படையாகவும் செஞ்சு காட்டியிருக்காங்க. எல்லாரும் அதிசயிக்க வகையில இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய வகையில ஐயா நிகழ்த்தி இருக்கிறாங்க. கடவுளை நேரா பார்க்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஐயா தரிசனம் கிடைச்ச எல்லா பக்தர்களுமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க, பாக்கியசாலினே சொல்லணும். ஏன்னா கடவுள் ஐயா அவதாரத்துல கனகம்பட்டியில அவதரிச்சு அங்க நிறைய பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிருக்கிறாங்க. இப்பவும் ஐயா ஜீவசமாதியில இருந்து எண்ணற்ற பக்தர்களோட வாழ்க்கையில இருக்கிற குறையில தீர்த்துக்கிட்டு வராங்க. இப்போ நம்ம அந்த பதிவுல ஐயா என்று சொன்னதோட உட்கருத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு பக்தரோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் வந்தாது. ஐயாவை பாக்குறதுக்காக கோவையில இருந்து 4 பக்தர்கள் வராங்க. அதுல ஒருத்தர் தான் ஐயாவை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. மீதி 3 பேரும் அப்பதான் முதல் தடவை ஐயாவை பாக்குறதுக்கு வராங்க. இந்த சம்பவம் நடக்கிறது ஐயா வந்து ஆரம்ப காலங்கள்ல. அப்போ ஐயா கனகம்பட்டியில இருக்கிறாங்க. கோவையில இருந்து வர பக்தர்கள் பழனி வழியா தான் வரணும் கனகம்பட்டி வர்றதுக்கு. அப்போ வந்துகிட்டு இருக்கிறப்போ கார்ல வந்து அந்த 3 நபர்ல ஒருத்தர் வந்து சொல்றாங்க, பழனியில போய் முருகரை பார்த்துட்டு ஒரு மொட்டை அடிச்சுட்டு முருகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஐயாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு வர வழியில திடீர்னு ஒரு பிளானை மாத்தி சொல்றாங்க. அப்போ அந்த முதல்ல ஐயாவை ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல ஐயாவோட பக்தர், அவர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. வேணாம், நீங்க நேரா ஐயாவை வந்து முதல்ல பாத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம வர்றப்ப வேணா அங்க பழனிக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்தரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. இந்த உரையாடல் வந்து கார்ல வர்றப்போ அவங்களுக்குள்ள 4 பேர்த்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஐயா கனகம்பட்டியில தென்னந்தோப்புல இருக்கிறாங்க. அந்த சாலை ஓரத்துல நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எதிரில கார்ல வராங்க. ஐயாவை பார்த்தோம் காரை நிப்பாட்டிட்டு 4 பேர் கார்ல இருந்து இறங்கி நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஐயா நேரம் இவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஆல்ரெடி ஐயாவை பார்க்க வந்த பக்தரை பார்த்து பகவான் கேக்குறாரு, ஏன்டா எங்கேயோ திரைக்க போறேன்னு சொன்னவன இங்க எது கூட்டிட்டு வந்திருக்கிற, அவன் போக்குலயே அவனை விட வேண்டியதானே சாமி அப்படின்னு சொல்றாங்க. இதோட காரணம் வந்து மீதி 3 பேர்த்துக்கு புரியல. ஆனா ஐயாவோட பக்தருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஐயா அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. மன்னிச்சிருங்க சாமி, அவங்களுக்கு தெரியாது, இதான் முதல் தடவை வராங்க, உங்களை பத்தி தெரியாது அப்படின்னு. அந்த 3 நபர்கள்ட்டையும் அதோட விவரத்தை அவர் எடுத்து சொல்றாரு. நம்ம பழனிக்கு போயிட்டு நீ மொட்டையடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் ஐயா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்ம கார்ல பேசிட்டு வந்த ஒரு விஷயம் எப்படி இங்க ஐயாவுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பகவானுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சம்பவத்துல இருந்து என்ன ஐயா உணர்த்துறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போறதாவே பொதுவாவே கோயிலுக்குமே இது பொருந்தும். கனகம்பட்டி ஐயாவை பார்க்க வரோம் அப்படின்னா ஐயா மேல முழு நம்பிக்கை கொண்டு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை ஐயா தான் சரி பண்ணி கொடுக்கணும், ஐயானாலதான் அது முடியும் அப்படிங்கிற தீவிர நம்பிக்கையோட ஐயாவிட்ட வரணும். அதைத்தான் ஐயா விரும்பினாரு. இதே இப்ப நம்ம பழனிக்கு போறோம், முருகரை பாக்குறோம் அப்படின்னாலும் முருகரை மட்டும் போய் கும்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா முருகரை நம்பி நம்ம போய் வச்சுட்ட ஒரு வேண்டுதலை திரும்ப வந்து கனகம்பட்டியில வைக்கிறதோ இல்ல வேறு கோயில்ல போய் வைக்கிறதோ ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம போய் வைக்கிற மாதிரி ஆயிரும். இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட உதவி கேட்கிறோம், அவங்க அதை செய்யறோம்னு சொல்லிட்டாங்க. அதே உதவி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்பிக்கை இல்லாம அவங்க செய்யலைன்னா என்ன பண்றது, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி சங்கடத்துல கொண்டு போய் விட்டுருவோம்ல. அதே மாதிரிதான் இதுவும். ஒரு கடவுள்கிட்ட வைக்கிற வேண்டுதலை அந்த கடவுள்கிட்ட மட்டும் வைங்க, இன்னொரு கடவுள்கிட்டையும் அதே வேண்டுதலை வச்சு அதை வந்து உதாசனப்படுத்துற மாதிரி பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் ஐயா வந்து சூட்சமமா சொல்லியிருக்கிறாங்க. கடவுள்களோட உருவங்கள் வேறையா இருக்கும், அவதாரங்கள் வேறையா இருக்கும். ஆனா நம்ம வைக்கிற எல்லா வேண்டுதலும் எத்தனை கடவுள்கிட்ட நம்ம வச்சாலும் அது எல்லாமே கடைசியில ஒரே கடவுள்கிட்ட தான் போக போகுது. ஆதி பிரம்மம் ஒருத்தர் தான். பகவான் அதைத்தான் மக்களுக்கு சூட்சம முறையில உணர்த்தினாங்க. பழனிக்கு போறீங்களா, முருகரை பாக்குறீங்களா, கோமணத்தான பார்த்துட்டு வேண்டிக்கிங்க, அவன் கொடுக்காதான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அதே என்ன தேடி வரீங்களா, நம்பிட்டீங்களா, நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன், எந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறேன், நேரா வீட்டுக்கு போங்க அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. பகவான் வந்து வேற கடவுளை கும்பிட வேணாம்னு சொல்லல. எந்த கடவுளை நீங்க கும்பிட்டீங்கனாலும் அந்த ஒரு கடவுளை கெட்டியா பிடிங்க, ஆணித்தனமா பிடிங்க. உங்களோட வேண்டுதல்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையான வேண்டுதல்கள் தான் நிறைவேறும்.
அப்படின்னு பகவான் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வேண்டுதல் நடக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்குது அப்படின்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வைக்கிற கோரிக்கை நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப திரும்ப கடவுள்கிட்ட நம்ம அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கணும். சிறிது தாமதமா ஏற்பட்டாலும் நமக்கு சிறப்பாகவே அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும். நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு. நீங்க டூர் மாதிரி போறாங்க, சுற்றுலா போறீங்க அப்படிங்கிறப்போ நிறைய கோயில் போயிட்டு வருவாங்க. அது வந்து தவறு கிடையாது. பர்டிகுலரா ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனைக்காக நம்ம போறப்போ அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தா அதோட பலனே தனித்துவமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பகவான் இதுல நம்மளுக்கு சூட்சம முறையில சொல்லியிருக்கிறாங்க. அதனால கனகம்பட்டி வரீங்க அப்படின்னா ஒரு வேண்டுதலுக்காக வரீங்க, ஒரு பிரார்த்தனை நடக்கணுங்கிறதுக்காக வரீங்க, ஒரு வரம் கேட்க வரீங்க அப்படின்னா கனகம்பட்டி மட்டும் வந்துட்டு ஐயாவை பார்த்துட்டு முழு நம்பிக்கையோட திருப்தியோட ஆத்மாத்மா நம்பிக்கையோட ஐயாவை வேண்டிட்டு வீட்டுக்கு போங்க. கண்டிப்பா அது நடக்கும். பழனிக்கு போறீங்கன்னா முருகரை மட்டும் பார்த்து தரிசிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. அந்த வேண்டுதல் நடக்கும். கடவுள்கள் வேறேன்னு சொல்லிட்டு இந்த கடவுள்கிட்ட வேணா அந்த கடவுளுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட சொல்றது இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட வைக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சித்தர்கள் எல்லாருமே கடவுளோட ஐக்கியமானவங்க தான். கடவுள் வேற சித்தர்கள் வேற கிடையாது. நம்ம கனகம்பட்டி ஐயாவோட பக்தர்கள் ஆனதிட்டோம் அப்படின்னாவே நம்ம எங்க போறோம் எங்க வரோம் எல்லாமே பகவான் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும் ஐயா நமக்கு முன்னாடி அந்த கோயில நமக்காக இருப்பாரு. நம்ம என்ன பேசுறோம் பிடிக்கிறோம் எல்லாமே பகவானுக்கு தெரியும். நம்ம எந்த கோயில்ல என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை பகவான் ஏத்துப்பாங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதோட விளக்கங்கள் வந்து நிறைய இருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்டதுல இந்த டக்குன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல இவ்வளவுதான் தங்க முடியும். இதை பத்தி மேலும் விவரங்கள் வேணும் அப்படிங்கிறப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி விரிவா நம்ம பேசுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம். அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.